ராகுல், வா ராகுல், வா வா. என்ன ரவீனா, திடீர்னு கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன். நானும் பயந்து வந்துட்டேன். என்னாச்சு? வேற ஒண்ணும் இல்ல ராகுல், அப்பா அம்மா எல்லாம் வெளியூர் போயிருந்தாங்களா, அதான். ஓ, தனியா இருக்க பயமா இருக்கா? இல்ல ராகுல், நம்ம லவ் பத்தி வீட்ல சொன்னதுனால என்னை வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே விடவே இல்லை. அதான் உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு ராகுல். ஒன்னும் பயப்படாத. ஓஹோ, இதுதான் சங்கதியா? யாருக்கிட்டயே போன்ல பேசுறேன்னு நினைச்சேன். இன்னைக்கு உன்னை ஃபாலோ பண்ணி வந்தது நல்லதா போச்சு. அம்மா? அம்மா தான்டா. ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அம்மா எல்லாம் உனக்கு சும்மானு தோணுமேடா. அம்மா, நானே இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் நினைச்சேன். வாங்க ஆண்டி, வாங்க வாங்க. எங்க போனாங்க உங்க பெத்தவங்க எல்லாம்? வீட்டுல ஆள் இல்லைன்னா இப்படித்தான் என் பையனை வீட்டுக்கு தனியா கூப்பிடுவேன். நீ நல்லா வளர்த்துருக்காங்கம்மா உன்னை. ஐயோ ஆண்டி, தப்பா நினைக்காதீங்க. நான் ஆக்சுவலா சாப்பிடலாம் தான் அவனை கூப்பிட்டேன். வேற ஒண்ணும் இல்லம்மா, எங்க லவ் மேட்டர் தெரிஞ்சதுனால அவளை வீட்டை விட்டே வெளியே விட மாட்டேங்கிறாங்கம்மா. அதான் பார்க்கலான்ட்டு நானும் வந்துட்டேன். ஓஹோ, ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமா அவ வீட்டுல சொல்ற அளவுக்கு இருக்கா. நீ ஆனா எதுவுமே என்கிட்ட சொல்லல, அப்படிதானே? ஆண்டி, எங்க வீட்ல சம்மதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலான் இருந்தோம். நீ சும்மா இரு. நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல, சரியா? உங்க அம்மா அப்பா சம்மதிச்சதுக்கு அப்புறமா ஏன் சம்மதம் வாங்கவா? நல்லா இருக்குமா? இப்பவே உன் வழிக்கு என் பையனை இழுத்துட்டியே. உன்னை போய் கல்யாணம் பண்ணா என் பையன் நிலைமையும் என் நிலைமையும் என்ன ஆகும்? நான் ஒன்னும் உன்கிட்ட பேசுறதுக்காக வரல. ஆண்டி, ஆண்டி அது வந்து ஆண்டி. அம்மா, அவ பாவம்மா, எப்படி அழுகிறா பாருங்கம்மா. அவ வீட்டுல ஒரே பொண்ணுமா, செல்லமா வளர்ந்தவம்மா. அவளை திட்டாதீங்கம்மா. ஆமாண்டா, ஆமா. நான் மட்டும் தெருவில் கடந்து வளர்ந்தேன் பாரு. ஒன்னே இல்ல, தெருவில் போட்டு வளர்த்தேன்னா உன்னையும் செல்லமா தானே வளர்த்தேன். இப்படி என் பையனை மயக்கி வச்சிருக்கா பாரு. இந்த மாதிரி பொண்ணுலாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாடா? தேவையா? யாரடி இது நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்க? இந்த பாருமா பொம்பளை, நாங்க ஒன்னும் கூத்தடிக்கல. உன் பொண்ணு தான் என் பையனை கூப்பிட்டு உன் வீட்டுல கூத்தடிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கா. ஐயோ அம்மா, இல்லம்மா இல்லம்மா. படிச்சு முடிச்சோடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். உன்னை இவ்வளவு நாள் வீட்டுல வச்சிருந்தேன் பாத்தியா? எல்லாம் ஏன் தப்புதான். இரு உங்க அப்பா வரட்டும், இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்றேன். ஐயோ ஆண்டி, ரவீனாவை ஒன்னும் திட்டாதீங்க ஆண்டி. நான் தான் ரவீனாவை பார்க்கணும், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொன்னேன். அதனாலதான் வீட்டுக்கு கூப்பிட்டேன் ஆண்டி. ஒழுங்கு மரியாதை என் வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில போயிருங்க. டேய், அந்த பொம்பளைய பாத்தியா எப்படி பேசிட்டு இருக்கான்னு? இவ வீட்டுல வந்து நிக்கிறியேடா. இங்க பாருமா பொம்பளை, நாங்களா ஒன்னு ஆசைப்பட்டு உன் வீட்டுக்கு வரல. உன் பொண்ணு தான் என் பையனை மயக்கி கூப்பிட்டுருக்கா. மயக்கி. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. தேவையாடி இந்த அசிங்கம் நமக்கு? தேவையாடி? யாருமா நீ? அப்பாப்பா, இவருதான்ப்பா. நான் சொன்னேன்ல, ராகுல்னு. பேங்க்ல வேலை செய்யறாருப்பா. நல்ல பையன்பா, பேசி பாருங்கப்பா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? நீதான் பொறுமையா இரு, ராகுல கூப்பிட்டு அப்புறமா பேசலான்னு சொன்னேனே, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்ட? இதான் அவன் பொறுமையா? இங்க பாருங்க ஐயா, நீங்க ஒன்னும் பேசவும் தேவையில்ல, புரிய வைக்கவும் தேவையில்ல. எனக்கு என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு தெரியும். உங்க வேலையை பாருங்க. அடியே நயன்தாரா, என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் என்னங்க தப்பா பண்ணிட்டேன்? பொண்ணை பத்தா அந்த பொண்ணோட அம்மாவே அவளை பேசும்போது நான் பையனை பெற்றிருக்கேன். இப்படிதாங்க பேசுவேன், இப்படிதான் பேசுவேன். கொஞ்சமாவது பொறுமையா பேசிட்டு முதல்ல வீட்டுக்கு வா, அப்புறமா பேசிக்கலாம். தேவையாங்க இந்த அசிங்கம்? தேவையா? இந்த பொண்ணு நீங்க ஆசையா வளர்த்தீங்களே, இதுக்கு பதிலா இவளை நம்ம பிறந்த உடனே கள்ளிப்பால் கொடுத்தே கொண்டு இருக்கலாம். ஏன்டி, முதல்ல அவங்க அந்த வீட்ல இருந்து வெளியில போட்டுண்டி, அப்புறம் நாம பேசிக்கலாம். அங்கிள். என்னடா அங்கிள் கொங்குலுன்ட்டு? முதல்ல வீட்டுக்கு வாடா. ராகுல், நீ பண்றது தப்புடா. பெரியவங்க இல்லாத வீட்டுல ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசுறது முதல்ல தப்புடா. அப்பா, அது வந்துப்பா. முதல்ல நீங்க 2 பேரும் உள்ள போங்க. இப்படி ஆயிடுச்சே. என் பையன் உங்க வீட்டுக்கு வந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்களும் என் பொண்ணையும் என்னையும் மன்னிச்சிருங்க. என் வீட்டுக்காரம்மா எதுவும் பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. நான் வர்றேன். பரவாயில்ல, இந்த மனுஷன் நல்ல விதமா தான் பேசிட்டு போறாரு. என்னக்கா இப்படி ஷாக்காய் நிக்கீங்க? என்ன பிரச்சனை? வேற ஒண்ணு இல்லடி, நம்ம நயன்தாராக்கா இருக்காங்களா, அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. ஆனா அவங்க பையன் யாரையோ லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுல போய் நம்ம நயன்தாராக்கா சத்தம் போட்டு பேசிட்டு வந்துட்டாங்க போல. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டி அந்த தெருவுல. என்னக்கா சொல்றீங்க? சும்மாவே நம்ம நயன்தாராக்கா வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவாங்களே, இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அதான்டி, என்ன பேசினாங்களோ ஏது பேசினாங்களோ. அது வேற ஒரு பெண்ணை பெத்த வீடு. இவங்க பேசின பேச்ச கேட்டு அந்த பொண்ணு அவங்க எதுவும் பண்ணாம இருந்தா சரி. சோதனை மேல் சோதனை, என்ன விதி என்ன விதிடா, எனக்கு ஏன் இந்த கெதிடா, என்ன விதி என்ன விதிடா. அக்கா அக்கா,
அந்த பையன் ஏன் இவ்வளோ சோக பாட்டுலாம் பாடிக்கிட்டு போறான்? அதான்டி வீட்டில் வந்து வேற நம்ம நயன்தாரா அக்கா ஏதாவது பிரச்சனை கிளப்பியிருப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டில் பேர் வேற பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு இந்த பையன் மனசு உடைஞ்சு போறான்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதாண்டி. வாங்க வாங்க போய் பார்க்கலாம். ரவீனா, நம்ம ரெண்டு பேர்த்தையும் இவங்க யாராலையும் பிரிக்க முடியாது ரவீனா, பிரிக்க முடியாது. நம்ம சேர்ந்து வாழ்றதா இவங்களால பிரிக்க முடியும் ராகுல். நாம சேர்ந்து சாகிறதை இவங்களால பிரிக்கவே முடியாது ராகுல். கண்களில் ஏன் இந்த கண்ணீர், அது யாராலே? எல்லாம் நம்ம காதலுக்காக சிந்துற கடைசி துளி கண்ணீர் தான். நமக்காக யாரும் இல்லை, ஆனா நமக்காக நம்ம காதலுக்காக நம்ம உயிரை கொடுத்தது நிரூபிச்சிருவோம். என்னப்பா தம்பி ராகுல் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ அக்கா, நீங்களா? ராகுல் தம்பி, யார் இந்த பொண்ணு? ராகுல் படிச்சுட்டு நல்ல வேலையில இருக்க, ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த? அக்கா எல்லாரும் மன்னிச்சிருங்க, இந்த பொண்ணு தான் நான் காதலிக்கிற பொண்ணு. பொண்ணு நல்ல அழகா லட்சணமா தானே இருக்கு, ஏன் இந்த நயன்தாராக்க வேணான்னு சொல்றாங்க? அவ அழகா மட்டும் இல்ல, நல்லா அன்பாவும் இருப்பா, எங்க அம்மாவையும் நல்லா பாசமா பாத்துப்பா. இதெல்லாம் அவளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கே ராகுல். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்படி தற்கொலை பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கே, இது ஒரு நல்ல முடிவா? ஆன்ட்டி, ராகுல் எதுவும் சொல்லாதீங்க. ராகுலோட முடிவு இல்லை, இது என்னோட முடிவு தான். என்னம்மா சொல்ற? சேர்ந்து வாழ வேண்டிய வயசுல இப்படி சேர்ந்து சாகலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கியே, ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகாமா இது? ராகுல் கூட நாம எங்கேயாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் தான் சொன்னாரு. நான் தான் நம்ம காதலை நிரூபிக்கிறது கல்யாணம் ஒன்றும் முடிவில்ல, நம்ம உசிரை கொடுத்து நம்ம காதலை நிரூபிக்கலாம்னு சொன்னேன். என்னது, உயிரை கொடுத்து காதலை நிரூபிக்க போறீங்களா? யாருக்கு நிரூபிச்சு என்ன பயன்? வாழ்ந்தால பெருசு, சாகிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலையாச்சே. எங்களை மன்னிச்சிருங்கக்கா, நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தது தப்பு தான். ஆனா நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்க அம்மா கண்டிப்பா விடவே மாட்டாங்க. ஆமா, எனக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. ராகுல் இல்லாம இன்னொரு பையனை என்னால கண்டிப்பா கல்யாணம் பண்ணவே முடியாது. எங்க வீட்டுல வேற மாப்பிள்ளை பாக்குறதுக்காக எங்க அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மா செத்து போயிருவேன் மிரட்டி மிரட்டி கண்டிப்பா என்னை இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் நான் உயிரோட இருந்தே அந்த பொண்ணை கொல்ற மாதிரி ஆயிரும். ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா அவளை கஷ்டப்படுத்ததுக்கு அப்புறம் பதிலா இப்பவுமே நான் ஏன் உயிரை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னக்கா இவங்க இப்படி பேசுறாங்க? அடியே சின்ன பொண்ணு, நாம இதை இப்படியே விட்டுறக்கூடாதுடி. நாம தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அக்கா, நாமளே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோமாக்கா? ஐயோ வேணாம் வேணாம், ஓடி போய் கல்யாணம் பண்றதா இருந்தா தான் நாங்க எப்பவே பண்ணிருப்போமே. அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. சரி தம்பி, இந்த கல்யாணத்தை முழுக்க முழுக்க உங்க பேரண்ட்ஸ் சம்மதத்தோட பண்ண வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிறுக்குத்தனமா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி 2 பேரும் எங்களுக்கு சத்தியம் பண்ணுங்க. நாங்க இனிமேல் தற்கொலை முடிவு எடுக்கவே மாட்டோம். எங்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அதுவே போதும். இது சத்தியம்க்கா, இது சத்தியம். தம்பி, இனிமேல் பயப்படாதீங்க. நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரி. உனக்கு கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. இந்த பொண்ணை உன் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு தான். ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா வீட்டுக்கு போமா, தைரியமா போ. நாங்க என்ன மாதிரி பேசலாம், எப்படி பேசலாம்னு ஒரு முடிவெடுத்து நல்ல விதமா உங்க கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இன்னொரு பொண்ணோட என் வாழ்க்கை இருக்கவே இருக்காது. ராகுல் இல்லாம இன்னொரு பையனோட என்னால வாழ முடியாது. திரும்ப திரும்ப இந்த முட்டாள்தனமான முடிவே பேசாதீங்க. கண்டிப்பா நாங்க 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். ரொம்ப நன்றிங்க. கடவுளுக்கு அப்புறமா இப்ப நாங்க உங்க 3 பேர்த்தை தான் நம்பி இருக்கோம்க்கா.